ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது என்கிட்ட இருக்கிற அந்த கோலம் டூல்ஸ்லாம் நான் சொல்கிறேன். இது வந்து ரொம்ப நாள் முன்னாடி வாங்கினது. 2 பீகாக் இருக்கும். அதுதான் இப்போ போட்டு காமிச்சிக்கோ. கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா விழுந்திருக்கும். அது இந்த டூலில் இது வந்து நம்ம போடும்போது ஓப்பனாக இந்த பக்கம் வச்சுக்கணும். அப்புறம் க்ளோஸ் பண்ணும்போது கோலமாக விழாமல் இருக்கிறதுக்காக இந்த இது யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம போட போகிறோங்கிறதுனால இது வந்து இந்த பக்கமே இருக்கட்டும். இப்போ நம்ம கோல பவுட்ரு ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஹோல்ஸ் வழியாக இப்போ போடணும். இது போடும்போது நல்லா கீழே இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு போட்டால் தான் சரியாக வருது. நம்ம தூக்கி வச்சு போட்டால் தான் சரியாக வர மாட்டேங்குது. இது பாருங்கள், இது போட்டால் தான் சரியாக வருது. இதுவும் நான் முன்னாடியே வாங்கினது, ரொம்ப நாள் முன்னாடி வாங்கினது தான் இது. இதுவும் ரொம்ப நாள் முன்னாடி வாங்கினது தான் இந்த டூலும். இதுவும் போடும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா கீழே இப்படி வச்சுட்டு போட்டாங்கன்னா தான் சரியாக வரும். ஃபுல்லாக இப்படி கீழே வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு அப்புறம் இழுத்தா தான் இந்த மாதிரி வருது. இந்த டூல் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே நம்ம பவுடர் போட்டால் கூட அது கொட்டாது. நம்ம ஜஸ்ட் இதை வந்து டேப் பண்ணோம், அவ்வளோதான். டேப் பண்ணிட்டோன்னா இந்த டிசைன் விழுந்துடுது. இதுவும் அதே மாதிரி தான். உள்ளே பவுட்ரு ஃபில் பண்ணிட்டு, கலர் பவுட்ரு இருந்தால் கூட ஃபில் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம், இதே உல்ட்டா பண்ணி டேப் பண்ணோம், அவ்வளோதான். உங்களுக்கு தெரியும்ல, கீழே வச்சுட்டு இப்படி வச்சுட்டு எடுத்தாலே இந்த மாதிரி விழுந்துடுது. வச்சுட்டு இப்படி வச்சுட்டு இப்படி எடுத்தாலே இப்படி விழுந்துடுது. பாதமும் நல்ல ஸ்வஸ்திக்கும் வருது. இதுவும் அதே மாதிரி தான். வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். நம்ம சுற்றி டாட்டும் வச்சுக்கலாம். இல்லை நம்ம ஏதாவது கோலம் போடுறதுக்கு யூஸ் பண்ணாமல் இப்படி இழுத்துட்டு நம்ம சாக்பீஸ் எல்லாம் வரைஞ்சிட்டு கூட இது மேலே இப்படி. இதுவும் அதே மாதிரி தான். போடும்போது நம்ம இந்த இதில் மாற்றி வச்சுக்கணும். இப்போ நான் போடாமல் இருக்கிறதுனால கலர்ஃபுல்லாக வேறு வேறு கலர் போட்டுக்கலாம். நம்ம இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது அப்படியே வைக்கிறது. இது வீட்லேயே வந்து நெய் டப்பா மூடியில் ஊசியை சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹோல்ஸ் போட்டது தாமரைப்பூ. இதுவும் அப்படி விழும். உங்களுக்கு தெரியும்ல, கலர் ஃபில்லிங். இந்த கலர் வேணால் போட்டு அப்படியே நம்ம ஃபில் பண்ணுறதுக்காக கலர் ஃபில்லிங்க்காக